நான் ரீசெண்டா சென்னை டு ஈரோடு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எதார்ச்சியா பார்த்த 56 வயசு தாத்தா சொன்னது கேட்டு என்னோட 4 நாள் தூக்கமே போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க சித்தப்பாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக சென்னை டு ஈரோடு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பக்கத்து சீட்ல ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட சும்மா பேச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. இப்படி எங்க போற, என்ன பண்ற அப்படின்னு சும்மா நார்மலா பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் நானும் அவரை நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் கேரளால ஏதோ ஒரு இடம் சொன்னாரு. எனக்கு அந்த இடம் சரியா ஞாபகம் இல்ல. ஆனா எதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சோலோவா டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எனக்கே ஒரே ஆச்சரியமா போச்சு. என்னடா இந்த வயசுல போய் சோலோ டிராவல் அப்படிலாம் சொல்றாரே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட டீப்பா பேச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தான் அவர் சொன்னாரு, நான் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தேன். எனக்கு 20 வயசுல கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. அவங்கள படிக்க வச்சு இப்போ அவங்களும் குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப நான் மட்டும் என் வீட்டுல தனியா தான் இருக்கேன். என் மனைவியும் இறந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரியலைஸ் ஆச்சு. யாரோ ஒருத்தர் வேலைக்கு போகணும்னு சொன்னதுனால எனக்கு அந்த வேலை பிடிக்கலனாலும் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த வேலைக்கு போனேன். அப்புறம் கல்யாணம் பண்ண சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பெத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டை கட்டு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டை கட்டினேன். அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை, குட்டின்னு அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. இப்படி மத்தவங்க சொல்றாங்களே அப்படின்னு வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில நான் யாருன்னே எனக்கு தெரியாம போச்சு. அதனால தான் 52 வயசுல விஆர்எஸ் வாங்கிட்டு இனிமேலாச்சும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி சோலோ டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இதை கேட்டுட்டு எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. அப்பதான் நான் உன்னை ரியலைஸ் பண்ணேன். யாரோ எப்பயோ டிட்டர்மின் பண்ணதை நம்ம காலங்காலமா ஃபாலோ பண்ணி ஒரு ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும், ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி கடைசியில நம்ம ஏன் வாழ்றோம், எதுக்கு வர்றோன்னே தெரியாம நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. ஆனா இதுக்கு என்னதான் வழி, இது எப்படி மாத்துறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னை போட்டு உறுத்திட்டே இருந்துச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.